இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே அழகான 2 குட்டி குட்டி கதைகளை தான் பார்க்க போறோம். சரிங்க, கதைக்குள்ள போலாமா? சபாபதி என்னுடைய நண்பன். ஆனால் அவன் ஒரு சரியான கஞ்சப்பயல். அவனுக்கு கல்யாணம்னு பத்திரிகை கொடுக்க வந்தான். அவனுக்கு எப்பவுமே அடுத்தவனை சீண்டி ரசிப்பதில் அலாதி இன்பம். அப்படி ஒரு அல்ப ஜென்மம் அவன். பத்திரிகை கொடுக்க என் வீடு தேடி வந்தான். வரவேற்காம இருக்க முடியுமா? ஆனாலும் மனதுக்குள் ஒரு சந்தேகம். கல்யாணம்னு சொல்றான், நிஜமாவே கூப்பிட தான் வந்திருக்கானா, இல்ல இதுல ஏதாவது கூத்து கீத்து இருக்குமோ என்று யோசனையாக இருந்தது. சபாபதி வாங்க வாங்க என்று சிரித்தபடி வரவேற்றார் வைத்தியலிங்கம். உள்ளே வந்த சபாபதி கைப்பையை திறந்தான். ஒரு பத்திரிகை எடுத்தான். இந்தாங்க வைத்தி, ஆர்எஸ்புரம் ஹோட்டலில் கல்யாண ரிசப்ஷன். கல்யாணம் அதற்கு எதிரில் இருக்கும் விநாயகர் கோயிலில் நடக்கிறது. கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லிட்டு படக்குன்னு கொடுத்த பத்திரிகையை திருப்பி வாங்கிட்டான். நினைச்ச மாதிரியே பண்ணிட்டான் படுபாவி என்று நொந்து போனான் வைத்தி. பிறகு சபாபதி, பத்திரிகை பத்தல, உங்களுக்கெல்லாம் எதற்கு அழைப்புதழ், விவரம் சொன்னா வந்துட போறீங்க என்று சுருக்கென்று சொன்னான். உண்மைதான், உங்களை மாதிரி நெருங்கின நண்பர்களுக்கு பத்திரிகை கொடுக்கணுமா என்ன? சொன்னா போதுமே என்றான் ஒரு பேச்சுக்கு. ஆனாலும் கல்யாண டிஃபன் சாப்பிட பத்திரிகை வேணுமே, இல்ல பாஸ் டோக்கன் ஏதேனும் ஒன்று வேணுமே என்று யோசனையாய் இருந்தது. சரி சரி, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் என்று முடிவு செய்தான். கல்யாண கிஃப்டா என்ன கொடுக்கலாம் என்று யோசித்தான் வைத்தி. ரோட்டோரத்தில் மண்பானை கடைக்கார பெண்ணிடம் ஒரு மண் உண்டியலை மலிவு விலையில் வாங்கி கிஃப்ட் ரேப்பரால் பெரிதாய் தெரியும்படி பேக் செய்து வைத்து கொண்டான். கல்யாண நாளில் ஹோட்டலில் இருக்கரம் கூப்பி வரவேற்றான் சபாபதி. மாப்பிள்ளையாச்சே மிடுக்கு காட்டினான். கிஃப்டை கொடுக்கும்போது பார்சல் பெரிதாயிருக்க பல்லிழித்தான் சபாபதி. எங்க கோவிச்சுக்கிட்டு வராம விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன் என்றான். ஆக தெரிந்துதான் பண்ணிருக்கான்னு தெரிந்தது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இல்லையா? உயிர் நண்பனான உனக்கு உயிர் கொடுப்பதாய் கொடுத்திருக்கிறேன். அந்த கிஃப்டை பிரிச்சு பாரு என்று சொல்லிவிட்டு சோற்றை வயிறு முட்டை தின்றுவிட்டு தான் வீடு திரும்பினான் வைத்தி. சபாபதியும் வைத்தியும் விடாக்கண்டம் கொடாக்கண்டனா இருப்பாங்க போல இருக்கு. சரிங்க, 2வது கதையை பார்க்கலாமா? காதலி தனது காதலனுக்கு அனுப்பிய மெசேஜ். சாரி செல்லம், இன்னைக்கு என்னால் உன்னை பார்க்க வர முடியாது. என் ஐஃபோன் ஒரே பிரச்சனை. ஐபேட் சர்வீஸ் கொடுத்து 2 நாள் ஆச்சு. என்னிடம் இருந்த காஸ்ட்லியான சாம்சங் ஃபோனை சொல்ல சொல்ல கேட்காமல் என் தங்கச்சி எடுத்துக்கொண்டு போயிட்டா. நான் வீட்டில் தான் இருக்கேன். ரொம்ப போர் அடிக்குது. என் அப்பாவும் அம்மாவும் சுவிட்சர்லாந்துக்கு டூர் போயிருக்காங்க. சரி, என்னோட ஆப்பிள் லேப்டாப்பில் உனக்கு ஸ்கைப் கால் பண்ணலாம் என்றால் சார்ஜர் எங்கே வைத்தேன் என்று தெரியலை. தேடிட்டு இருக்கேன். நாளைக்கு துபாய் போய் புதுசாக ஒன்று வாங்கலாம் என்று இருக்கேன். ஃப்ளைட் டிக்கெட் வேற இனிமே தான் புக் பண்ணணும். உனக்கு கிஃப்ட் வாங்கலாம் என்று பார்த்தால் ஆடி காரை ஆன்ட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பென்ஸ் காரை மாமா எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரி, ஷாப்பிங் போன BMW கார் டிரைவரை கூப்பிடலாம் என்றால் ஃபோனில் ரீசார்ஜ் முடிந்து போனதே தெரியவில்லை. நீ ஒன்று பண்ணு, உடனே எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு என்று மெசேஜ் அனுப்பினாள் அவள். உடனே காதலன், ரீசார்ஜ் எதற்கு? உன் கையில் பணத்தை கொடுத்து விடுகிறேன். நீ என்ன பண்ற? அந்த மகளிர் இலவச அரசு பஸ்ஸில் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிவிடு. நான் உன் பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துருக்கேன் என்று பதில் மெசேஜ் அனுப்பினான் அவன். ஒன்றுமே இல்லைனாலும் இந்த வெட்டி பந்தாக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லைங்க. இது ஒரு காமெடி கதை. ஆனால் பெரும்பாலான புருடாக்களோட யதார்த்தத்தை சொல்கிற ஒரு அழகான கதை. இந்த 2 குட்டி குட்டி கதைகளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.